ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வெல்கம் டு அவர் சேனல் ஈட் ஃபுட் ஃபீல் குட். இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் ஆயில். நெய்லேயே செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் கொஞ்சம் ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் சூடானோடனே இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, பிரியாணி இலை அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது நல்லா பெரிய சைஸில் 2 ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியனை நல்லா ஸ்லைஸ் கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்குவோம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கைப்பொடி புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி நல்லா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ராட் அதில் சேர்த்துருக்கலாம். நான் இறால் இது 1 கிலோ இறால். இந்த 1 கிலோவே அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டேன். நான் இறாலில் எப்போவுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கணும். இறால் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பிரியாணி மசாலா கடையிலே விற்கும் பாக்கெட்டில், அது கொஞ்சம் அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய ஸ்பூனாக 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதோட தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கர்டு ஆட் பண்ணிப்போம். நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு ரைஸ்க்கு 4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணணும். இறால் கொஞ்சம் அதுவே கொஞ்சம் தண்ணி இதாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை கம்மியாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 3 டம்ளர் தான் நான் தண்ணி ஊற்றுறேன். ஆல்ரெடியே அலசி ஊற வச்ச பிரியாணி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு பார்த்து கொஞ்சம் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை நீங்கள் மூடி விசில் போட்டுருங்க. முக்கால் சிம்மில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைங்க. ஒரு 15 மினிட்ஸ் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 15 மினிட்ஸில் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தம்லே இருக்கட்டும். அதுக்கப்புறமா விசில் ஓப்பன் பண்ணிக்கலாம். சின்ன கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சிடும். மீடியம்லேயே வச்சு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த நெய்லேயே கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. சிம்பிளாக நம்ம ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பிரியாணியை குக்கர்லேருந்து இறக்கிடலாம். இது மேல் இறக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த ஆனியனும் அந்த முந்திரி பருப்பையும் எடுத்து அது மேலே நல்லா தூவி விட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம கிரேவி, தயிர் பச்சடி எது வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரான் பிரியாணி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.